நம்ம கரன்சி பாதிச்சிருக்கு இன்னும் ஜாஸ்தி. மிச்ச கண்ட்ரிலெல்லாம் ட்ரேட் டேரிஃப்ஸ் ஆல்ரெடி டிட்டர்மன் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் எடுத்தீங்க, இல்லை அதர் கண்ட்ரி வியட்நாம்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களோட டேரிஃபோடைய பொசிஷன்ஸ் செட்டில் ஆயிடுது. ருப்பி வீக்கன் ஆகிறதுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ரோல் பிளே பண்ணல. நம்ம கிளைடு பார்த்துனோம். அதுனா ஆர்பிஐ வந்து கொஞ்சம் சைடில் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்காங்க. இன்னும் நிறைய ரேட் கட் எதிர்பார்க்கிறோம் நம்ம யூஎஸ்ல. அந்த ரேட் கட்ஸ்லாம் நடந்ததுன்னா more foreign currency will flow into India and that will be beneficial to us. வணக்கம் சார். ரீசெண்ட் டேஸாக இந்தியன் ருப்பியோட வேல்யூ தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே இந்தியன் ருப்பி தான் ரொம்ப வீக்காக இருக்குது யூஎஸ் டாலர் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ருப்பியோட இந்த ஃபாலனுக்கு என்ன காரணம் சார்? ஸோ பேசிக்காக இந்த லாஸ்ட் 1 year இந்த 2025 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சிஸ் வந்து ஏஷியன் கரன்சிஸ் வந்து யூஎஸ் டாலருக்கு நிகராக வந்து குறைஞ்சிருக்கு, நல்லா குறைஞ்சிருக்கு. அதில் இந்தியா தான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மிங் இந்த லாட்லேயே. அதுக்கு பல காரணம் இருக்குது. மெயின் 3 காரணம் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து இந்தியாவும் யூஎஸும் அந்த டேரிஃப் சண்டையில் இருக்கோம். இன்னும் அந்த டேரிஃப் சண்டை இன்னும் முடிவாகலை. அதனால் அந்த ஒரு அன்சர்டனிட்டி இன்னும் கண்டினியூ ஆகுது. ப்ளஸ் ரெண்டாவது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட், கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakh crores rupees இந்த வருஷத்தில் எடுத்தாங்க. 2025 மார்க்கெட்டில் செக்யூரிட்டிஸை விற்று டாலராக எடுத்துன்னு போயிருக்காங்க. அதே மாதிரி டெட் செக்யூரிட்டிஸ்னு எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். மெயினாக தட் யூஎஸ் இந்தியன் கரன்சி ஹஸ் ட்ராப்ட் vis-a-vis தி யூஎஸ் டாலர். ஸ்பெசிஃபிக்காக மற்ற கண்ட்ரிஸை விட இந்தியா இதுக்கு அதிகமாக சஃபர் ஆகிறதுக்கு வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரும்பாலும் எல்லா. பிகாஸ் டொமெஸ்டிக்காக இந்தியன் எக்கானமி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்து, ஜிடிபி, பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே இஸ் இன் அ குட் ஷேப். மெயினாக இந்த கரன்சி இதுவாகிறது வந்து இந்த ட்ரேட் டெஃபிசிட் ஒரு பிரச்சனை, ப்ளஸ் எஃப்ஐஐஸ் வெளில போகிறது, ப்ளஸ் மூணாவது அந்த டாரிஃப்ஸோடைய அன்சர்டனிட்டி. இது மெயினாக இந்த காரணத்தினால தான் நம்ம கரன்சி பாதிச்சிருக்கு இன்னும் ஜாஸ்தி. மிச்ச கண்ட்ரிலெல்லாம் ட்ரேட் டாரிஃப்ஸ் ஆல்ரெடி டிட்டர்மன் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் எடுத்தீங்க, இல்லை அதர் கண்ட்ரி வியட்நாம்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களோட டாரிஃபோடைய பொசிஷன்ஸ் செட்டில் ஆகிடுது. அதனால் அன்சர்டனிட்டி ஜாஸ்தி இல்லை. வேற இந்தியாவில் இன்னும் அந்த அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் கூட நமக்கு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. யூஎஸ் ஃபெட் வந்து ரீசெண்டாக ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி ரேட் கட் பண்ணியிருந்தது கூட இந்தியாக்கோ இல்லை மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கோ ஃபேவரபுளாக இல்லையா? ஸோ ஜென்ரலாக யூஎஸில் வந்து ரேட் கட் பண்ணால் அது வந்து நம்மளோட கண்ட்ரீஸ்க்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஏன்னா தட்ஸ் அ ஹோல் இட் இஸ். பட் இந்த தடவை பண்ணது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய பெனிஃபிட்டாக தெரியல. இன்னும் நிறைய ரேட் கட் எதிர்பார்க்குறோம் நம்ம யூஎஸில். அந்த ரேட் கட்ஸ்லாம் நடந்ததுன்னா more foreign currency will flow into India and that will be beneficial to us. நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க எஃப்ஐஎஸ் நிறைய பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்காங்க, ஸோ அது நமக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு அப்படின்னு. அப்போ எஃப்ஐஎஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்தியாவில் எந்த ஒரு விஷயமுமே இல்லையா? ஸோ எஃப்ஐஐ வந்து எதுக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி ஈக்விட்டி அண்ட் டெட் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன் அவங்க மார்க்கெட்லேருந்து வரதுக்காக பார்க்குறாங்க. சமீப காலத்தில் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அந்த வேல்யூவேஷன் கேப்ன்றது பெருசாக தெரியல. கொஞ்சம் இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ரீசனபிளி ஹையாக தான் இருக்குது. அதனால எஃப்ஐஐஸ் வந்து வித்துட்டு போயிருக்காங்க வெளியில். அது ஒரு காரணம். ரெண்டாவது, டெட் மார்க்கெட்டை சார்ந்த வரைக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸே ஹையாக இருக்கிறதுனால இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பெருசாக பார்க்க முடியாதுன்றதுனால அவங்க தேவ் கான் பேக் டு தேர் மார்க்கெட்ஸ். பட் இது வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். வந்து வரும் போகும், இந்த ஃப்ளோஸ் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சி நம்மளுடைய மார்க்கெட்டோட வேல்யூவேஷன், ஈக்விட்டி மார்க்கெட் வேல்யூவேஷனும் குறைஞ்சிதுன்னா மார்க்கெட்ஸ் திருப்பி ஃப்ளோ வந்து இந்த சைடு வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஜிஎஸ்டியில் ரிடக்ஷன்ஸ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் ஒரு ரிவைசல் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே எஃப்ஐஎஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை இந்தியன் எக்கானமியை, இந்தியன் கரன்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான மூவ் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ், ஜிஎஸ்டி கட் பண்ணுறது இல்லை கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட டொமெஸ்டிக்கை சார்ந்த விஷயம். நம்மளுடைய டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், நம்மளுடைய டொமெஸ்டிக் இண்டிவிஜுவல் பீப்புள், மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக ஒரு சார்ந்த ஒரு பெனிஃபிட்டு. இது எக்கானமிக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். எக்கானமி வில் க்ரோ வெல், கன்சம்ஷன் வில் க்ரோ வெல், மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமே தவிர
இதனால வந்து கரன்சிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு அந்த கனெக்ட் ரொம்ப பெருசா இல்லை. அடுத்தது இந்த ருப்பி வேல்யூவை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக க்ரூடோட ப்ரைஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து தொடர்ந்து ஒரு வாலடைலாக இருக்கிறதும் ருப்பி வீக்கனிங்க்கு காரணமா? ஆமாம், 100%. ஏன்னா இப்போ பெரும்பாலும் 90-99% வந்து இந்தியா வந்து ஃபியூவலை இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம போடுற பெட்ரோல், டீசல் எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து வரதான். அதுக்கு நம்ம வந்து டாலர் டேர்ம்ஸில் தான் பணம் கொடுத்து வாங்குகிறோம். அதனால இந்த க்ரூட் ப்ரைஸ் வந்து மேலே போகிறச்சே நமக்கு டாலர் டிமாண்டும் ஜாஸ்தியாகுது. அது ஒரு பெரிய காரணம் இந்த ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு. பட் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கும்போது யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் வாங்கும்போது அதில் எப்படி நமக்கு நெகட்டிவாக பார்க்க முடியும்? ரஷ்யா த்ரூவாக வாங்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம ரஷ்யாவோட இப்போ ரீசெண்டாக பண்ணுற ட்ரேட்ஸ் எல்லாமே ருப்பி ட்ரேட் தான் பண்ணுறோம், டாலர் ட்ரேட் இல்லை. பட் இப்போ சமீப காலத்தில் வந்து அமெரிக்காவோட ப்ரெஷர்னால நம்ம ரஷ்யாலேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அமெரிக்கா இல்லை சவுதியிலேருந்து வாங்குகிறோம். அந்த சவுதியிலேருந்து வாங்குறது எல்லாமே யூஎஸ் டாலர் டினாமினேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஐ மீன் பர்ச்சேஸ் தான். ஸோ அதனால் அதில் ஒரு பாதிப்பு இருக்குது டெஃபினட்டாக. ஸோ அப்போ இந்த டேரிஃப் ப்ராப்ளம்ஸுக்கு வந்து ஒரு ட்ரேட் டாக் நடந்துட்டு இருக்கு, இது வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம். தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டும் இருக்குது. ஒருவேளை இது சார்ட் அவுட் ஆகுது அப்படின்னா ருப்பி ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும் டெஃபினட்டாக. இந்த ஒரு அன்சர்டனிட்டி, இந்த டேரிஃபோடைய அன்சர்டனிட்டி தீர்ந்து போச்சுன்னா கொஞ்சம் ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, ருப்பி வீக்கன் ஆகிறத பற்றி நம்ம பேசுகிறோம். ஏஷியாலேயே இந்தியன் ருப்பி ரொம்ப வீக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கண்ட்ரியோட ருப்பி வேல்யூ வந்து வீக் ஆகுது அப்படின்னா அது என்ன டினோட் பண்ணுது சார்? அது டினோட் பண்ணுறது என்னென்னா, பேசிக்காக ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னால தான், டிமாண்ட் சப்ளைனால தான் வீக்கன் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஒரு கரன்சி வீக்கன் ஆகுதுன்னா அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரி என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ அந்த எக்ஸ்போர்ட்லாம் ஒரு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும் அந்த கண்ட்ரிக்கு. சப்போஸ் ஃபார் இந்தியா ருப்பி வீக்கன் ஆகிருக்கு. ருப்பி வீக்கன் ஆகிறதுனால சாஃப்ட்வேர், இது வாட் யூ கால் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்குலாம் நல்ல சாதகமாக இருக்கும். ஏன்னா அவரோட ப்ராஃபிட்ஸ்லாம் நல்லா மேலே போகும். அதே இம்போர்ட் பண்ணுறவங்களுக்காக ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். க்ரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், நமக்கெல்லாம் காசு ஜாஸ்தியாகும். ப்ளஸ் என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம், எலக்ட்ரானிக்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம், க்ரூட் இம்போர்ட் பண்ணுறோம், இந்தியா நிறைய இம்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் காஸ்ட்லியர் ஆகும். அல்டிமேட்லி தட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன். நம்ம மக்கள் வந்து அதுக்காக ஜாஸ்தி பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அதனால இன்ஃப்ளேஷனில் ஜாஸ்தி பாதிப்பு இருக்கும் அதில். அண்ட் ஆர்பிஐயும் தொடர்ந்து இந்த 2025ல பார்த்தோன்னா ஒரு 3 தடவை ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ இந்த ருப்பி வீக்கனிங்கை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க? அவங்க கையில் ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா? இப்போ சமீப காலத்தில் ஆர்பிஐ வந்து கொஞ்சம் நம்ம என்ன கொஞ்சம் ஒரு ருப்பி வீக்கன் ஆகிறதுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ரோல் ப்ளே பண்ணல. நம்ம கிளைடு பார்த்துனுவோம். அதுனா ஆர்பிஐ வந்து கொஞ்சம் சைடில் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்காங்க. இந்த ருப்பி கொஞ்சம் வீக்கன் ஆகுது. இது அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் அ குட் ஐடியா. பிகாஸ் அது ஸ்ட்ராங்காக ரொம்ப அக்ரெசிவாக இருந்து ருப்பியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோன்ற நீடு கிடையாது. ருப்பி வீக்கன் ஆகுது நேச்சுரலாக நல்லது தான் லாங் டேர்ம் பெனிஃபிட்டில். ஸோ ஆர்பிஐ ஹஸ் நாட் பிளேட் அ ரோல். பெரும்பாலும் இந்த ருப்பி வீக்கனிங்கில் வந்து ஆர்பிஐயோட ஹேண்ட் கிடையாது. ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கும் ஒன்றும் பண்ணல, வீக்கன் ஆகிறதுக்கும் ஒன்றும் பண்ணல. அவங்க பக்கத்தில் நின்று கைண்ட் ஆஃப் தேவ் அலவுட் த ருப்பி டு வீக்கன், ஸோ டு சே. ஓகே, பட் நமக்கு க்ரூடெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பெட்ரோல் டீசல் ஜாஸ்தியாகும். அது பேஸ் பண்ணி இருக்கிற இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டொமஸ்டிக் எக்கானமி இதை பாதிக்கும்ல சார்? அப்போ ஆர்பிஐயோ கவர்மெண்ட்டோ இதில் ஒரு டேக் எடுக்கணும். அது லாங் டேர்ம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூடு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட் வரும். ஏன்னா க்ரூட் அல்டிமேட்லி டிரான்ஸ்லேட்ஸ் டு எவ்ரி திங். அந்த க்ரூடுனால டிரான்ஸ்போர்ட் ஜாஸ்தியாகும், டிரான்ஸ்போர்ட்னால ஃபுட் ப்ரைஸஸ், கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாம் ஜாஸ்தியாக போகிறது. ஸோ அதுன்னு ஒரு பாதிப்பு டெஃபினட்டாக இருக்கும். அதனால லோக்கல் இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ஆர்பிஐயோட கரண்ட் ஸ்டாண்ட்ஸ் என்னன்னா, நம்ம வந்து பெரும்பாலும் வந்து இந்த இன்டர்வீன் பண்ண வேணாம் இந்த ருப்பி டிக்ளைன் அப்படின்ட்டு. ஏன் ஆல்சோ இஸ் ரீசன், ஏன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இஸ் ரீசனபிளி அண்டர் கண்ட்ரோல். ஸோ இந்த ஒரு மூவ்னால பெரிய இன்ஃப்ளேஷன் பெருசாக ஆகாதுன்னு அவங்களோட நம்பிக்கை. நாளைக்கே அது மாறிடுதுன்னா ஆர்பிஐ வில் அக்ரெசிவ்லி என்டர் இன் டு கண்ட்ரோலிங் த ருப்பி. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். ஆர்பிஐ வந்து இன்டர்வீன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க சார்? RBI, in terms of currency intervention, they will start kind of coming in and supporting the rupee. Okay. In terms of giving more supply to dollars.
டாலர்ஸ் கொடுத்தாங்கன்னா ருப்பியோட டிப்ரிசியேஷன் கொஞ்சம் குறையும். இப்போ ருப்பி வீக்கன் ஆகிறத பற்றி நம்ம பேசுகிறோம். இதோட இம்பாக்ட் நம்ம எக்கானமியில் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பங்குச்சந்தையில் இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் சார்? பங்குச்சந்தைக்கும் ருப்பி டிப்ரிசியேஷனுக்கும் பெரிய வித்தியாசம், பெரிய லிங்க் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டொமெஸ்டிக் மார்க்கெட் இஸ் லார்ஜ்லி டுடே ட்ரிவன் பை இந்தியன் மணி தான். எஃப்ஐஐ வந்து லார்ஜ்லி வெளில போனாலும் நம்ம மார்க்கெட் ஒன்றும் பெருசாக பாதிக்கலை. இந்த ருப்பி டிப்ரிசியேஷனால டொமெஸ்டிக் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பாதிப்பு கிடையாது. நோ லிங்கேஜ் அட் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, பட் யூஎஸோட ட்ரேட் டாக்ஸ் வந்தப்பவும் சரி, இல்லை டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் அப்பவும் சரி, மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரியாக்ஷன் இருந்தது இல்லை சார். அப்போ யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக ருப்பி வீக்கன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி நார்மலாக எடுத்துக்க முடியும்? அதெல்லாமே சென்டிமெண்ட் சார்ந்தது. இப்போ யூஎஸ் டேரிஃப்ன்றது ஒரு சென்டிமெண்ட் இஷ்யூ, அது ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கும். அதே மாதிரி ஒரு டாலர் அகேன்ஸ்டாக நிகராக வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுதுன்றது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம். இதனால் ஒரு டைரெக்ட் இம்பேக்ட் சொல்ல முடியாது. அந்த சென்டிமெண்ட் கொஞ்சம் இங்கே அங்கே மாறும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அபவுட் டொமெஸ்டிக் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நியர் டேர்மில் பெரிய பாதிப்பு இதனால் இருக்காது. ஓகே, அப்போ எஃப்ஐஎஸோட பிஹேவியர், அவங்க இந்தியன் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுற விதம், அதில் ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா? டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு நான் ஒரு எஃப்ஐஐயாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா ருப்பி கன்சிஸ்டண்ட்டாக டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா எனக்கு என்ன பயம் இருக்குன்னா, நான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி வர ரிட்டர்னை திருப்பி நான் டாலரில் கன்வெர்ட் பண்ணோம். அந்த டாலரில் கன்வெர்ட் பண்ணும்போது பயங்கர வித்தியாசம் இருந்ததுன்னா எனக்கு அந்த பெனிஃபிட் பெருசாக வராது. ஸோ ஆஸ் அன் எஃப்ஐஐ நாளைக்கு நான் 2 தடவை யோசிப்பேன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த டிப்ரிசியேஷன் ஆஃப் ருப்பியை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நெகட்டிவ் க்ரைட்டீரியா ஃபார் இன்வெஸ்டிங் இன் இந்தியா. ஓகே, இப்போ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தோனேஷியா, வியட்நாம் இந்த மாதிரியான மார்க்கெட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜப்பானும் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ்க்கு இந்தியா ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக மாறிக்கிட்டே இருக்கா இதனால? ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் காலகட்டமாகவே ஒரு 1.5-2 வருஷமாகவே இந்தியா இஸ் நாட் த ஹாட் ஃபேவரட் மார்க்கெட் ஃபார் எஃப்ஐஐஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதனால் பெரிய வித்தியாசம் கிடையாது. அஃப்கோர்ஸ் டேரிஃபோடைய அன்சர்டனிட்டி அதுவும் இதுவும் பல ரீசன்னால தெர் இஸ் நோ இன்சென்டிவ் ஃபார் எஃப்ஐஐஸ் டு கம் பேக் இன் டு இந்தியா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஃப்ஐஐ அடுத்தது இந்தியன் மார்க்கெட்டில் வருதுன்றது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சு, அதே சமயத்தில் இந்தியன் வேல்யூவேஷன், ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷன் வந்து பயங்கரமாக குறைஞ்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம், இது ரெண்டும் நடந்தால் தான் எஃப்ஐஐஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வர முடியும். ஏன்னா ஒரு எஃப்ஐஐன்ற பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 100 கண்ட்ரியில் போகும். இந்தியா இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த 100. ஜப்பானில் பண்ணுவாங்க, இந்தோனேஷியாவில் பண்ணுவாங்க, சிங்கப்பூர், மலேசியா, ஒரு கண்ட்ரிக்கும் அவங்களுக்கு ஒரு அலோகேஷன் இருக்கும். ஸோ இந்தியா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா இந்தியாவை குறைச்சிண்டு பாக்கி எல்லா இடத்துலையும் ஜாஸ்தி போடுவாங்க. அந்த மாதிரி தான். ஓகே, இந்தியா எஃப்ஐஎஸ்க்கு இப்போதைக்கு மோஸ்ட் ஃபேவரபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வித்தவுட் எஃப்ஐஐ இந்தியன் மார்க்கெட்னால ஒரு டீசெண்டான ரேலி கொடுக்க முடியுமா? குறிப்பாக ஆல் டைம் ஹை இன்னும் நம்ம பிரேக் பண்ணலை. ஸோ அதெல்லாம் சாத்தியம் தானா? போயிட்டு இருக்கே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறதே வந்து இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபினாமினன். என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஐ வந்து வெளியில் போயிருக்காங்க மார்க்கெட்டை விட்டு, அவ்வளோ பணத்தை வெளில எடுத்துன்னு போயிருக்காங்க. ஆனாலும் நம்ம மார்க்கெட் பெருசாக வந்து இடிஞ்சு விழலை. இன்ஃபேக்ட் அது வந்து நியூ ஹைஸ் போயின்னு இருக்கு. ஸோ டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட பணம் வந்து நிறைய வருது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில். அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இட்ஸ் அ குட் திங். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட இன்வால்மெண்ட்டோ இல்லை அவங்க கொடுக்குற கேஷ் ஃப்ளோவோ நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு பக்கம் எஸ்ஐபியில் மக்கள் பணம் போடுறது ஜாஸ்திங்கிற நியூஸ் பார்த்தாலும் நிறைய பேர் பாதியிலே பாஸ் பண்ணிடுறாங்க, 2-3 மாதத்தில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற நியூஸும் பார்க்க முடியுது. ஸோ இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமா? நான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேட்டா லாஸ்ட் 6 monthsல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28,000-30,000 கோடி ரூபாய் மாதம் எஸ்ஐபியில் வருது. நீங்கள் சொல்கிறது ரைட், நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அது இது. பட் அந்த நெட் ஃபிகர் தான் நம்ம பேசுறது 30,000 கோடின்றது. ஸோ தெர் இஸ் அ ஃபேர் அமௌண்ட் பணம் வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டுக்குள்ளே, எஸ்ஐபி, டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது இதெல்லாம். ஸோ இது வந்து நீடிக்குமான்னா நீடிக்கணும், நல்லது தான். பட் நாளைய பற்றி யாருக்கு தெரியும்? ஆனால் ஸோ மார்க்கெட் தற்சமயத்துக்கு நல்லா இருக்குது. இட்ஸ் டொமெஸ்டிக் ஃப்ளோஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் எனக்கு தெரியும். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் பிளேஸ். ஓகே, ஒரு கண்ட்ரியோட ஷேர் மார்க்கெட்டில் ஃபாரின் பிளேயர்ஸ் பெருசாக இல்லாமல் டொமஸ்டிக் பிளேயர்ஸே அதை பூஸ்ட் பண்ணுறாங்க, அதை பேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நெகட்டிவும் இல்லையா சார்? ஏதாவது ஒரு கரெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக அந்த கண்ட்ரியை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும்ல?
ஸோ நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் மாத்திரம் சார்ந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இருந்ததுன்னா அதில் ஒரு பெரிய வேலிடேஷன் இல்லை. ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து வேலிடேட் பண்ணி நான் வாங்குறான்னா அது ஒரு அடிஷ்னல் வேலிடேஷன் தட் இந்த எக்கானமி ஆர் இந்த கம்பெனி ஆர் இந்த செக்டர் இஸ் டூயிங் வெல்ன்றது. ஸோ அந்த விதத்தில் நான் ஐ அக்ரி வித் யூ தட் இவென்ச்சுவலாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணால் இட்ஸ் மோர் ஹெல்த்தியர் ஃபார் வேல்யூவேஷன் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். பட் இப்போ ரியாலிட்டி இஸ் ஃபாரினர்ஸ் பெரும்பாலும் இல்லை இந்தியன் மார்க்கெட்டில். இட்ஸ் ஒன்லி டொமெஸ்டிக் மணி தான். ஓகே, ஸோ அப்போ இந்த சினாரியோவில் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பிளான் பண்ணணும்? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே குறையுது அப்படிங்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரலாமா? அது கரெக்டாக இருக்குமா? ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க இதை பற்றி பெருசாக யோசிக்குவானா? தே நீட் டு கண்டினியூ டு மேக் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். டிப்பிக்கலாக ஒரு மாதாந்திர இதில் முறையில் பண்ணின்னு போனால் எஸ்ஐபி மாதிரி அந்த மாதிரி ஒரு இது பண்ணால் ஒன்றுமே வரிக்கில்லை. இதெல்லாம் வந்து பெரிய லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் லெவல் இன்வெஸ்டர்ஸ் தான் யோசிக்கணும். தட் எவ்வளோ தூரம் நான் போனோம், எந்த டைமில் போனோம், அதெல்லாம். ரீட்டைல் இன்வெஸ்டர் டைமிங்கை பார்க்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி போனால் போதும். ரீட்டைல் இன்வெஸ்டர் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் சொல்கிறீங்களா இல்லை ஸ்டாக் இன்வெஸ்டரா சார்? மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் எல்லாமே. They don't have to bother about FII வராங்களா இல்லையான்றதை பார்க்க வேணாம். ஸ்டாக் இன்வெஸ்டர் கூட அதை பண்ண வேணாமா? ஏன்னா அவங்க FIIs எந்த செக்டரில் அதிகமாக இன்ஃப்ளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ட்ராக் பண்ணும்ல. பண்ணுவாங்க. அது கூட பெரிய லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் ட்ராக் பண்ணுவாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர், குறிப்பாக ஸ்டாக் இன்வெஸ்டர் எதை பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கையோ இல்லை செக்டரையோ அவங்க சூஸ் பண்ணும் சார்? ஸோ பேசிக்காக நான் வந்து வாட் ஐ லுக் அட் இன் அ ஸ்டாக் இஸ் அந்த ஸ்டாக்குடைய என்ன இன்ட்ரென்சிக் அட்வான்டேஜ். ஒரு ஸ்டாக்கும் ஒரு இன்ட்ரென்சிக் அட்வான்டேஜ் இருக்கும். எந்த அட்வான்டேஜ்னால அவங்க மார்க்கெட் லீடராக இருக்காங்கன்றது அந்த அட்வான்டேஜை பார்க்கணும். கார்ப்பரேட் கவர்னன்ஸ், அந்த கம்பெனி எப்படி நடத்துகிறாங்கன்னு, அதனுடைய கேஷ் ஃப்ளோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த 3 ஆஸ்பெக்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி. அதோட நிகராக அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு, காஸ்ட்லியாக சீப்பாக இருந்தால் டெஃபினட்டாக வாங்கணும், காஸ்ட்லியாக இருந்தால் யோசிக்கணும். அண்ட் நம்ம மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். லாஸ்ட்டாக ருபி வீக்கனிங்னால கோல்டு சில்வர் மாதிரி மெட்டல்ஸில் என்ன இம்பாக்ட் இருக்குது? ஸோ அதனால தான் இந்தியாவில் ஒரு பெரிய ரேலியை பார்க்குறோமா? ட்ரெடிஷ்னலாகவே நம்ம ஊரில் கோல்டே ப்ரொடியூஸ் பண்ணுது. 0% கோல்டு இஸ் மைண்ட் இன் இந்தியா. ஸோ அதனால என்னென்னா எல்லா கோல்டுமே இம்போர்ட் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் இம்போர்ட் பண்ண கோல்டுக்கும் இந்த வருஷம் இம்போர்ட் பண்ணுற கோல்டுக்கும், லாஸ்ட் இயர் வந்து 85 ரூபாய்க்கு கோல்டு இம்போர்ட் பண்ணீங்க, இன்னைக்கு 91 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6% வித்தியாசம் அதிலேயே வருது கோல்டு ப்ரைஸோடைய ஹைக்கு. ஸோ டெஃபினட்டாக இம்போர்ட் பண்ணுற ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயும் காஸ்ட் ப்ரைஸஸ் கான் அப் பை 6 to 8% பிகாஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுனால அந்த ஒரு பாதிப்பு கரன்சி டிப்ரிசியேஷனால் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ருபி வீக்கனிங்னால மார்க்கெட்லேயும் சரி மெட்டல்ஸ்லையும் சரி என்னென்ன இம்பாக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.